ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா முரளியில் சொல்கிறாங்க, மற்றவர்களுடைய பெயர் ரூபத்தில் நம்மளுடைய புத்தி போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. உங்களை நீங்கள் சோதனை செய்யுங்க, என்னுடைய புத்தி யாருடைய பெயர் ரூபத்திலாவது மாட்டிகிட்டு இருக்குதா. பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரி பெயர் ரூபத்தில் புத்தி மாட்டி இருக்கிறதுங்கிறது மிக கடுமையான ஒரு வியாதி. இதிலிருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறாங்க, விடுதலை அடையணும் அப்படிங்கிறாங்க பாபா. சப்போஸ் நம்மளுடைய புத்தி யாருடைய பெயர் ரூபத்திலாவது மாட்டிக்கிட்டு இருக்குது, தேகதாரியினுடைய நினைவு வந்துட்டு இருக்குது அப்படின்னா, இதிலிருந்து விடுதலை அடையிறதுக்காக சிவபாபா நமக்கு என்ன வழி சொல்றாங்க அப்படின்னா, சிவத்தந்தை கிட்ட உண்மையான விஷயங்களை பேசுங்க. பாபா, என்னுடைய புத்தி நினைவு இந்த மாதிரிலாம் இருக்கு, என்னுடைய மனநிலை இப்படியெல்லாம் இருக்கு, அலைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு உண்மையை பாபா கிட்ட சொல்வதன் மூலமாக தான் பாபாவனுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு சிவத்தந்தை குழந்தைங்க. அப்ப அவரை மட்டும்தான் நம்ம நினைக்கணும், வேற எந்த தேகதாரியையும் நம்ம நினைவு செய்யக்கூடாது. ஸோ இதன் மூலமாக தான் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். அதாவது சிவ தந்தை கிட்ட உண்மையை சொல்லும் பொழுதுதான் இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுதலை அடைய முடியும். மருத்துவர்கிட்ட உண்மையை நம்ம சொல்லலை அப்படின்னா அந்த வியாதி அதிகம்தான் ஆயிட்டு இருக்கும். உண்மையை சொல்வதன் மூலமாக தான் மருத்துவருடைய ஆலோசனை நமக்கு கிடைக்கும். அதனால சிவபாபா நமக்கு மருத்துவராக இருக்காரு. அவர்கிட்ட நம்மளுடைய மனதனுடைய நிலையை நம்ம ஓப்பனா உண்மையா சொல்லும் பொழுதுதான் மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. மேலும் இப்படி உங்களுடைய புத்தி நினைவு அலையுது அப்படின்னா சிவத்தந்தை கிட்ட உங்க புத்தி யோகத்தை இணைச்சி வைக்க முடியாது. அந்த மாதிரி குழந்தைங்க சேவைக்கு பதிலாக டிஸ்சர்வீஸ் தான் செய்யறாங்க அப்படிங்கிறார் பாபா. அதனால எவ்வளோ முடியுமோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தெல்லாம் உங்க புத்தியை விளக்கி ஒரு சிவத்தந்தை கிட்ட உங்க புத்தியை இணைச்சி வைங்க. ஏன்னா சகோதரனுக்கு ஆஸ்தி கிடைக்காது. சகோதரன் கிட்ட இருந்து ஆஸ்தி எப்படி கிடைக்க முடியும்? அப்பா கிட்ட இருந்து தான் ஆஸ்திங்கிறது கிடைக்குது. அதனால ஒரு சிவத்தந்தையை நினைவு செய்யுங்க. சிவபாபா சொல்றாரு, இப்ப இந்த உலகம் பழசாயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நாடகப்படி இந்த உலகத்தை புதுசாக்குறது அப்படிங்கிறது அது என்னுடைய செயல் தான், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறார் பாபா. இது போல நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில சொல்றாங்க. வாங்க இன்னைக்கு முழு முரளியை நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 9/5/2024 காலை முரளி, பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, பிறருடைய பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொள்வது கடுமையிலும் கடுமையான நோயாகும். உள்நோக்கு முகமாகி இந்த நோயை சோதனை செய்யுங்கள் மற்றும் இதிலிருந்து விடுதலை அடையுங்கள். இன்றைய கேள்வி, பெயர் ரூபத்தின் நோயை முடிப்பதற்கான யுக்தி என்ன? இதன் மூலம் என்னென்ன நஷ்டம் ஏற்படுகிறது? பதில், பெயர் ரூபத்தின் நோயை முடிப்பதற்காக ஒரு பாபாவிடம் உண்மையான அன்பு வையுங்கள். நினைவு செய்யும் நேரத்தில் புத்தி அலைகிறது, தேகதாரியிடம் செல்கிறது என்றால் பாபாவிடம் உண்மையை சொல்லுங்கள். உண்மையை சொல்வதன் மூலம் பாபா மன்னித்து விடுவார். மருத்துவரிடம் நோயை மறைக்காதீர்கள். பாபாவிடம் சொல்வதன் மூலம் எச்சரிக்கையுடன் இருப்பீர்கள். புத்தி யாருடைய பெயர் ரூபத்திலாவது மாட்டிக்கொள்கிறது என்றால் பாபாவிடம் புத்தியை இணைக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் சேவைக்கு பதிலாக டிஸ்சர்வீஸ் செய்கிறார்கள். பாபாவுக்கு நிந்தனை செய்விக்கிறார்கள். இப்படி நிந்தனை செய்விப்பவர்கள் கடுமையான தண்டனைக்குரியவராக ஆகிறார்கள். ஓம் சாந்தி. பாபாவிடமிருந்துதான் ஒவ்வொருவருக்கும் ஆஸ்தி கிடைக்க வேண்டும் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கின்றார்கள். ஆஸ்தி அப்படிங்கிறது தந்தை கிட்ட இருந்து தான் கிடைக்கும். சகோதரர்கள் கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்காது. சகோதரருக்கு சகோதரரிடமிருந்து ஒரு பொழுதும் ஆஸ்தி கிடைப்பதில்லை. சகோதரிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒவ்வொருவருடைய நிலையை பற்றியும் தெரிவதில்லை. அனைத்து விஷயங்களும் பாப்தாதாவிடம்தான் வருகிறது. இதுதான் நடைமுறையில் இருக்கிறது. நான் எந்த அளவு நினைவு செய்கிறேன், யாருடைய பெயர் ரூபத்தில் எந்த அளவு மாட்டிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆத்மாவின் உள்ளுணர்வு எங்கெங்கு செல்கிறது என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் இதை தெரிந்திருக்கிறது. தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள் உணர்வு ஒரு சிவபாபாவிடம் செல்கிறதா அல்லது பிறருடைய பெயர் ரூபத்தில் செல்கிறதா
என்று பார்க்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மற்ற அனைத்தையும் மறந்து கொண்டே செல்ல வேண்டும். நம்முடைய மனம் பாபாவை தவிர வேறு எங்கும் செல்லவில்லை தானே. தொழில் விஷயங்களில் அல்லது குடும்ப விஷயங்களில் நண்பர்கள் உறவினர்கள் போன்றோரிடம் புத்தி செல்லவில்லை தானே என்று தன்னுடைய மனதிடம் கேட்க வேண்டும். உள்நோக்கு முகமாகி சோதனை செய்ய வேண்டும். இங்கே யாரேனும் முன்னால் அமர்ந்து யோகம் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் கூட ஷூபாபாவை தான் நினைவு செய்து கொண்டிருப்பார்கள். தன்னுடைய குழந்தைகளை நினைவு செய்து கொண்டிருப்பார் என்பது கிடையாது. நினைவு சிவபாபாவை தான் செய்ய வேண்டும். கண்களை திறந்து அமர்ந்தாலும் சரி, கண்களை மூடி அமர்ந்தாலும் சரி, இங்கே அமர்ந்து கொண்டே சிவபாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். இதுவோ புத்தி மூலம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். பாபா என்ன புரிய வைக்கின்றார் என்று தன்னுடைய மனதிடம் கேட்க வேண்டும். நாம் ஒருவரை தான் நினைவு செய்ய வேண்டும். இங்கே யார் அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு ஷூபாபாவின் நினைவில் தான் இருப்பார்கள். அவர்கள் உங்களை பார்க்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்களுக்கு யாருடைய நிலையை பற்றியும் தெரியாது. ஒவ்வொருவருடைய விஷயமும் பாபாவிடம்தான் வருகிறது. யார் யார் நல்ல குழந்தைகள், யாருடைய புத்தியின் லைன் தெளிவாக இருக்கிறது என்று பாபாதான் தெரிந்திருக்கின்றார். புத்தியின் லைன் தெளிவாக இருப்பவர்களுக்கு வேறெங்கும் புத்தி யோகம் செல்லாது. சிலருடைய புத்தி யோகம் வேற எங்காவது செல்கிறது. பிறகு முரளி கேட்பதன் மூலம் அவர்களும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இது நம்முடைய தவறு. இந்த மாதிரி புத்தி அலையுது அப்படின்னா இது நம்மளுடைய தவறு. நம்மளுடைய பார்வை உள் உணர்வு தவறாக இருந்தது என்று அவர்கள் உணர்கிறார்கள். இப்போது அவர்களை சரியாக்க வேண்டும். அது மாதிரி புத்தி யோகா நினைவு எங்கேயாவது அலையுது அப்படின்னா நம்மளை நாம சரி செஞ்சுக்கணும். தவறான உள் உணர்வை விட்டுவிட வேண்டும். சகோதரன் சகோதரனுக்கு புரிய வைக்க முடியாது. பாபா தான் புரிய வைக்கின்றார். இவருடைய உள் உணர்வு பார்வை எப்படி இருக்கிறது என்று பாபா தான் பார்க்கின்றார். பாபாவிடம்தான் அனைவரும் தன்னுடைய மனதின் நிலையை சொல்கிறார்கள். பாபாவிடம் சொல்கிறார்கள் என்றால் இந்த தாதாவும் புரிந்து கொள்கின்றார். சிவபாபா கிட்ட சொல்றோம் அப்படின்னா சிவபாபா யாருடைய உடல்ல இருக்கிறாரு? பிரம்மா பாபா உடல்ல. அப்ப பிரம்மா பாபாவும் இதை புரிஞ்சுக்கிறாரு. ஒவ்வொருவரையும் சொல்வதன் மூலம் பார்ப்பதன் மூலமே பாபா புரிந்து கொள்கின்றார். அவங்க பாபா கிட்ட சொல்றதுனாலையும் பாபா பார்க்கறதுனாலையும் புரிஞ்சுக்கிறாரு இந்த குழந்தைங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி. எதுவரை சொல்லவில்லையோ அதுவரை இவர் என்ன செய்கின்றார் என்று பாபாவுக்கு எப்படி தெரியும்? பாபா கிட்ட நம்ம ஓப்பனாக சொல்லணும். என்னுடைய மனசுல இருக்கிறது பாபாவுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம போய் பாபா கிட்ட சொன்னோம் அப்படின்னா தான் பாபாவுக்கு தெரியும். இவர்களுக்கு தேக அபிமானம் அதிகம் இருக்கிறது, இவருக்கு குறைவாக இருக்கிறது, இவருடைய நடத்தை சரியில்லை, யாருடைய பெயர் ரூபத்திலாவது மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்று நடத்தையின் மூலம் சேவையின் மூலம் பாபா புரிந்து கொள்கின்றார். யாரிடமாவது புத்தி செல்கிறதா என்று பாபா கேட்கின்றார். சிலர் உண்மையை சொல்லிவிடுகிறார்கள், மற்ற சிலர் பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள், ஆனால் சொல்வதில்லை. அவர்கள் தன்னுடைய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். பாபா கிட்ட நம்ம சொல்லலை அப்படின்னா அது நமக்கு தான் நஷ்டம் ஏற்படுது. பாபாவிடம் சொல்வதன் மூலம் அவர்கள் மன்னிக்கப்படுகிறார்கள் மற்றும் எதிர்காலத்திலும் தன்னை பாதுகாத்து கொள்கிறார்கள். பாபா கிட்ட நம்ம சொல்லிட்டோம் இது மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க. தன்னுடைய உண்மையான மனநிலையை நிறைய பேர் சொல்வதில்லை, வெட்கம் வந்து விடுகிறது. சிலர் தவறான காரியம் செய்துவிட்டு மருத்துவரிடம் சொல்வதில்லை, ஆனால் மறைப்பதன் மூலம் நோய் இன்னும் அதிகம்தான் ஆகிறது. இங்கே கூட அப்படிதான். பாபாவிடம் சொல்வதன் மூலம் லேசாகி விடுகிறார்கள். நம்ம பாபா கிட்ட சொன்னோம் அப்படின்னா அந்த குற்ற உணர்வில் இருந்து அந்த பாவத்திலிருந்து நம்ம லேசாயிடுறோம். இல்லையினால் நோய் உள்ளுக்குள் இருப்பதன் மூலம் சுமையுடன் இருப்பார்கள். பாபாவிடம் சொல்வதனால் அடுத்த முறை அப்படி செய்ய மாட்டார்கள். எதிர்காலத்திலும் தன் மீது எச்சரிக்கையுடன் இருப்பார்கள். மற்றபடி சொல்லவில்லை என்றால் நோய் அதிகமாகிக் கொண்டே போகும். இவர் நல்ல சேவை செய்கின்றார், இவருடைய தகுதி எப்படி இருக்கிறது, சேவையில் கூட எப்படி இருக்கிறார், யாரிடமும் போய் மாட்டவில்லை தானே என்று பாபா தெரிந்திருக்கின்றார். ஒவ்வொருவருடைய ஜாதகத்தையும் பாபா பார்க்கின்றார். பிறகு அந்த அளவு அவர்களிடம் அன்பு வைக்கின்றார்.
சிலர் மிக நல்ல சேவை செய்கின்றனர். ஒரு பொழுதும் எங்கேயும் அவர்களுடைய புத்தி யோகா செல்வதில்லை. முன்பு புத்தி சென்று கொண்டிருந்தது, இப்போது எச்சரிக்கையுடன் இருக்கின்றனர். அவர்கள் சொல்கின்றனர், பாபா, இப்போது நான் எச்சரிக்கையுடன் இருக்கிறேன். முன்பு நிறைய தவறுகள் செய்து கொண்டிருந்தேன். தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் நிறைய தவறுகள் தான் நடக்கும். பதவியும் குறைந்துதான் போகும். இதில் மனம் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உயர்ந்த பதவி அடைவார்கள். உயர்ந்த பதவி அடைபவர்களின் புத்தி மிகவும் தூய்மையாக இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணரின் ஆத்மாவில் தூய்மை இருக்கிறது. ஆகையால் தான் உயர்ந்த பதவி அடைந்திருக்கிறார்கள். அந்த ஆத்மா தூய்மையானதுனால தான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் தூய்மை அவங்க தான். அப்படி தூய்மையானதுனால தான் உலகத்தினுடைய மகாராஜா மகாராணியாகவே அவங்க ஆயிருக்கிறாங்க. சிலரை பார்த்து புரிந்து கொள்ளப்படுகிறது, இவர்களுடைய மனதின் ஓட்டம் பெயர் ரூபத்தின் பக்கம் இருக்கிறது, ஆத்மா அபிமானியாக இருப்பதில்லை. இதன் காரணமாக பதவி கூட குறைந்து விடுகிறது அப்படின்னு ஒருத்தருடைய செயலை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார் பாபா. ராஜாவிலிருந்து ஏழை வரிசை கிரமமாக பதவி இருக்கிறதல்லவா? இப்படி ஏன் வரிசை கிரமமாக இருக்கிறது இல்லையா? பதவி இருக்குல்ல, ராஜா, பிரஜை, செல்வந்த பிரஜை, ஏழை பிரஜை, அப்படியெல்லாம் பதவி இருக்கு. பாபா சொல்றாரு, இந்த பதவி, இந்த வரிசை கிரமமெல்லாம் எப்படி உருவாகுது, இப்படி ஏன் வரிசை கிரமமாக இருக்கிறது, இதை கூட புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக வரிசை கிரமமாக தான் ஆகின்றனர். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய புருஷார்த்தம். கலைகள் குறைந்து கொண்டேதான் போகிறது. யார் 16 கலைகள் நிறைந்தவர்களோ அவர்கள் பிறகு 14 கலைகளில் வந்து விடுகின்றனர். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறையும் பொழுது அவசியமாக கீழே இறங்குகின்றனர். கலை குறைய குறைய நம்ம ஆத்மா என்ன ஆகிறோம்? கீழே தான் இறங்குறோம். 16 கலையிலிருந்து 14 கலைகள் இருக்கிறது என்றாலும் நல்லதுதான். பிறகு வாம மார்க்கத்தில் இறங்கும் போது விகாரிகள் ஆகிவிடுகின்றனர். எப்போ நம்ம ஆத்மா தேக அபிமானத்தில் வரணுமோ அப்போ நம்ம என்ன ஆயிடுறோம்? நம்ம சத்தியகம் திரேதாயுகத்தில் நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிற ஆத்மா கான்ஷியஸில் நம்ம இருந்தோம். எப்போ நம்மளை நம்ம மறந்து நம்ம தேகம் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ அதுதான் வாம மார்க்கம் அப்படிங்கிறது. விகார மார்க்கத்தில் நம்ம போக ஆரம்பிச்சிடுறோம். ஆயுள் கூட குறைந்து போய்விடுகிறது. பிறகு ரஜோ தமோ குணமுடையவர்களாக ஆகிக்கொண்டே போகின்றனர். அப்போ நம்மளுடைய குணங்கள் கூட என்ன ஆயிடுது? குறைய ஆரம்பிச்சிடுது. குறைந்து குறைந்து பழையவர்களாகி விடுகின்றனர். ஆத்மா சரீரத்திலிருந்து பழையதாகி கொண்டே போகிறது. நம்ம இந்த உடல்ல இருந்துகிட்டே நம்ம ஆத்மா என்ன ஆயிடுறோம்? பழசாயிடுறோம். இந்த முழு ஞானமும் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கிறது. 16 கலையிலிருந்து கீழே இறங்கி இறங்கி பிறகு மனிதர்கள் ஆகிவிடுகின்றனர். தேவதைகளா இருந்த நம்ம 16 கலையா இருந்தோம். அப்படியே இறங்கி இறங்கி என்ன ஆயிடுறோம்? மனிதர்களா மாறிடுறோம். தேவதைகளின் வழி என்பது கிடையாது, பாபாவின் வழிதான் கிடைக்கிறது. தேவதைகள் தனிப்பட்ட வழி சொல்றாங்க அப்படிங்கிறது கிடையாது. சிவத்தந்தையினுடைய வழியை கேட்டுதான் நம்ம என்ன ஆகிறோம்? தேவதை ஆகிறோம். பிறகு 21 பிறவிகளுக்கு வழி பெறுவதற்கான அவசியமே இல்லை. ஏன்னா அங்கே நம்ம எல்லாருமே உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். எல்லாருமே உயர்ந்த நிலையில தான் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது உயர்ந்த வழி தேவை அப்படிங்கிற அவசியம் அங்கே நமக்கு கிடையாது. இந்த ஈஸ்வரிய வழி உங்களின் 21 பிறவைகளுக்காக நடக்கிறது. இப்போ நம்ம ஈஸ்வரனுடைய வழியை நம்ம இப்போ கேட்டுட்டு இருக்கோம், அதன்படி நடந்துட்டு இருக்கோம். இந்த வழிதான் 21 பிறவிக்கு நீங்க போறீங்க இந்த வழியில. பிறகு எப்போது ராவண ராஜ்யம் ஏற்படுமோ அப்போது உங்களுக்கு ராவணனுடைய வழி கிடைக்கிறது. தேவதைகள் வாம மார்க்கத்தில் சென்றதாக காட்டுகின்றனர். விகார மார்க்கம், அதாவது உடல் உணர்வுல நம்ம வந்துடுறோம். மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்களிடத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருப்பதில்லை. தேவதைகள் எப்போது வாம மார்க்கத்தில் செல்கின்றனரோ அப்போது மற்ற தர்மத்தினர் வருகின்றனர். தோப்பரயுகத்தில் இருந்து தானே மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க வராங்க. அப்போதான் நம்ம என்ன ஆயிடுறோம்? ஆத்மாங்கிறத மறந்துட்டு தேகம் அப்படிங்கிற உணர்வுக்குள்ள நம்ம வர ஆரம்பிச்சிடுறோம். அப்போ எல்லாருமே அது போலவே ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும். இது பழைய உலகமாகும் என்று பாபா புரிய வைக்கின்றார். பழைய உலகத்தை புதியதாக்குவது கூட நாடகத்தில் என்னுடைய பாற்றாகும். இந்த உலகத்தை புதுசாக்குறது கூட நாடகத்தில் என்னுடைய பாற்று இருக்குங்கிறார் பாபா. இதை கூட நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு ஒன்றுமே தெரியாது.
நீங்கள் இந்த அளவு புரிய வைக்கின்றீர்கள். பிறகும் கூட சிலர் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். சிலர் தன்னுடைய வழியை சொல்லிவிடுகின்றனர். சில பேர் நல்ல ஆர்வமாக கேட்குறாங்க. சில பேர் அவங்களுடைய வழிப்படி போக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுடைய வழி இதுதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணர் எப்போது இருந்தார்களோ அப்போது தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் இருந்தது. தூய்மைதான் முக்கியமான விஷயமாகும். சத்தியுகத்தில் தேவதைகள் தூய்மையாக இருந்தார்கள் என்பதே மனிதர்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு தூய்மையான உலகம் இருந்தது, தேவதைகள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க, ஆனா அவங்கெல்லாம் தூய்மையா இருந்தாங்க, ஆத்ம உணர்வுல இருந்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதான் பாபா சொல்றாரு, இப்போது சுகம், சாந்தி அனைத்தும் இருந்தது எப்போ? சத்தியுகத்துல. அப்படி இருந்தது அப்படிங்கிறது எந்த மனிதர்களுக்குமே தெரியாது. தேவதைகளும் குழந்தைகள் பிறந்தார்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். என்ன நினைக்கிறாங்க? தேவதைகளுக்கு கூட குழந்தைங்க பிறந்தாங்க இல்லையா, அப்ப எப்படி தூய்மையா இருந்திருக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு தான் பாபா சொல்றாரு, ஆனால் அங்கே யோக பலத்தின் மூலம் எப்படி குழந்தைகள் பிறக்கின்றன என்று யாருக்கும் தெரியாது. யோக பலத்தினாலதான் குழந்தை பிறக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. முழு ஆயுளுமே தூய்மையாக இருக்கும் போதும் பிறகு குழந்தைகள் எப்படி பிறக்கும் என்று கேட்கின்றார்கள். தூய்மையா இருந்தாங்க, முழு ஆயுளுமே தூய்மையா இருந்தாங்க அப்படின்னா எப்படி குழந்தைங்க பிறந்திருப்பாங்க அப்படின்லாம் மனிதர்கள் கேட்குறாங்கங்கிறாரு. இந்த நேரம் தூய்மை ஆவதன் மூலம் நாம் 21 பிறவிகளுக்கு தூய்மையாக இருப்போம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு பிறவியில நம்ம தூய்மையா இருந்தோம் அப்படின்னா எதிர்வரக்கூடிய 21 பிறவிக்கு நம்ம ஆத்ம உணர்வுல தேக உணர்வே அங்க இருக்காது. தூய்மையான வாழ்க்கையில நம்ம இருப்போம். ஸ்ரீமத் படி நாம் விகாரமற்ற உலகத்தையே ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமத் பாபாவுனுடையதாகும். அவர் கொடுக்கக்கூடிய வழி சிவத்தந்தையினுடைய வழி. மனிதரில் இருந்து தேவதை என்ற பாடல் கூட இருக்கிறது. இப்போது அனைவரும் மனிதர்களாக இருக்கின்றனர், பிறகு தேவதைகள் ஆகின்றனர். இப்பொழுது ஸ்ரீமத் படி நாம் தெய்வீக அரசாட்சியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் தூய்மை மிகவும் முக்கியமானதாகும். ஆத்மாதான் தூய்மையாக வேண்டும். இதில் தூய்மையாகிறதுங்கிறது எது? நம்ம ஆத்மாதான். நம்ம தூய்மை ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த உடல், இயற்கையினுடைய உடல், ஏன்னா இயற்கை தூய்மை ஆயிடுது இல்லையா, அப்போ இயற்கையால் அமையக்கூடிய உடலும் தூய்மையானதாக இருக்கும். ஆத்மாதான் கல்புத்தியாக ஆனது. இதை நன்றாக தெளிவாக சொல்லி புரிய வையுங்கள். பாபாதான் தெய்வீக அரசாட்சியை ஸ்தாபனை செய்தார். பாபாதான் தெய்வீகமான அரசாட்சி சத்தியுகத்தை உருவாக்கியிருந்தார். அதை தான் சொர்க்கம் என்கிறார்கள். மனிதர்களை தேவதையாக பாபாதான் ஆக்கினார். நம்ம எப்படி இருந்தோம்? மனிதர்களா, சூதரர்களா இருந்தோம். நம்ம எல்லாரையும் பிராமணன் ஆக்கி பாபாதான் இப்ப என்ன ஆக்குறாரு? தேவதை ஆக்குறாரு. மனிதர்கள் தூய்மையற்று இருந்தார்கள். அவர்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து யாரு தூய்மையாக ஆக்கியது? என் ஒருவனை நினைவு செய்வதால் நீங்கள் தூய்மையாவீர்கள் என்று பாபா குழந்தைகளிடம் சொல்கின்றார். இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கு சொன்னாலும் உள்ளுக்குள் பதிந்துவிடும். சிவத்தந்தையை நினைச்சா மட்டும்தான் நம்மளுடைய பாவம் போகும். அவரை நோக்கி தவம் இருந்தாதான் நம்ம ஆத்மா தூய்மையா மாறுவோம் அப்படின்னு நீங்க யாருக்கு சொன்னாலும் அவங்களுடைய மனசுல இது பதிஞ்சிரும் அப்படிங்கிறார் பாபா. இப்போது தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மையாவது? சரி, நம்ம தூய்மை இழந்துட்டோம், இப்ப எப்படி தூய்மையாகிறது? கண்டிப்பாக சிவத்தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மற்ற தொடர்புகள் இருந்து புத்தி யோகத்தை துண்டித்து ஒருவரோட புத்தியை இணைக்க வேண்டும். மற்ற எல்லா பக்கங்கள்ல இருந்தும் அப்படி நினைச்சுதான் நம்ம ஆத்மா என்ன ஆயிட்டோம்? தூய்மை இழந்துட்டோம். அதனால எல்லா பக்கங்கள்ல இருந்து உங்க புத்தியை துண்டிச்சுட்டு ஒரு சிவத்தந்தையை தான் நம்ம அன்போட நினைவு செய்யணும். அப்போதுதான் மனிதரிலிருந்து தேவதை ஆக முடியும். இப்படி புரிய வைக்க வேண்டும். நீங்கள் என்ன புரிய வைக்கிறீர்களோ அது நாடகப்படி முற்றிலும் சரியானதே ஆகும். பாபா சொல்றாரு, நீங்க என்ன புரிய வச்சீங்களோ நாடகப்படி அது சரியானது தான். இதை புரிந்து கொள்கின்றனர். ஆனாலும் கூட நாளுக்கு நாள் புரிய வைப்பதில் புதிய கருத்துகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது இல்லையா? ஆரம்பத்துல பாபா நமக்கு புரிய வச்சதும் நாளுக்கு நாளா புதுசா என்ன பண்றாரு? புரிய வச்சுட்டே இருக்கிறாரு. நாம் தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மையாவது என்பதுதான் முக்கியமான விஷயம். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறார். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றி கூட குழந்தைகளாகி நீங்கள் தான் தெரிந்திருக்கின்றீர்கள். நாம் இப்போது பிராமணர்களாக இருக்கின்றோம். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாவோம். பாபா நமக்கு படிப்பிக்கின்றார்.
பிராமணர் ஆகாமல் நாம் எப்படி தேவதை ஆக முடியும்? பிரம்மா கூட முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கின்றார். அவர்தான் முதல் நம்பரில் வருகின்றார். பாபா பிரவேசிக்கின்றார். ஆக முக்கியமான விஷயமே ஒன்றுதான். தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் எங்காவது மாட்டிக்கொள்கின்றனர். தேக அபிமானத்தில் வர்றதுனால தான் புத்தி போய் யாருடைய பெயர் ரூபத்திலாவது என்ன ஆகுது? மாட்டிக்கொள்கிறது. அனைவரும் ஆத்மா அபிமானி ஆக முடியாது. தன்னை முழுமையாக சோதனை செய்யுங்கள் அப்படிங்கிறார். உங்களை நீங்கள் சோதனை பண்ணுங்க. நான் தேக அபிமானத்தில் வருவதில்லை தானே? நம் மூலம் எந்த பாவ கர்மங்களும் நடப்பதில்லை தானே? சட்டத்துக்கு புறம்பான நடத்தை நடப்பதில்லை தானே? நிறைய பேர் சட்டத்துக்கு புறம்பான நடத்தை நடக்கின்றனர். ஸ்ரீமத்துக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறாங்கங்கிறார் பாபா. அவர்கள் கடைசியில் மிகுந்த தண்டனை அடைவார்கள். ஆயினும் இப்போது கர்மாத்தித்த நிலை ஏற்படவில்லை. கர்மாத்தித்த நிலை அடைந்தவர்களின் அனைத்து துக்கங்களும் விலகிவிடும். அவர்கள் தண்டனைகளில் இருந்து விடுபட்டு விடுகிறார்கள். வரிசை கிரமமாக தான் ராஜாக்கள் உருவாகின்றனர் என்று சிந்தனை ஓடுகிறது. கண்டிப்பாக சிலருடைய முயற்சி குறைவாக இருந்திருக்கும். அதன் காரணத்தினால் தண்டனை அடைய வேண்டி வருகிறது. ஆத்மாதான் கர்ப்ப ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கிறது. ஆத்மா எப்போது கர்ப்ப ஜெயிலில் இருக்குமோ அப்போது எங்களை வெளியே விட்டு விடுங்கள், பிறகு நாங்கள் பாவ கர்மம் செய்ய மாட்டோம் என்று சொல்கிறது. ஆத்மாதான் தன்னுடைய தண்டனை அனுபவிக்கிறது. தண்டனை அனுபவிக்கிறது யாரு? ஆத்மாதான். ஆத்மாதான் கர்மம், விக்கர்மம், பாவ கர்மம் செய்கிறது. இந்த ஷரீரம் எதுவும் செய்வது கிடையாது. சரீரத்தின் மூலமா செய்யறது யாரு? ஆத்மா தான் செய்யுது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்வதன் மூலம்தான் முக்கியமான விஷயமாகும். இங்க முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, நான் ஆத்மா அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அனைத்தும் ஆத்மாதான் செய்கிறது என்று அவர்கள் புரிந்து கொள்கின்றனர். இப்போது நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் திரும்பி செல்ல வேண்டும். இப்போ நம்ம எல்லா ஆத்மாக்களும் நம்மளுடைய வீட்டுக்கு நம்ம போகணும். அதற்கு தான் இந்த ஞானம் கிடைக்கிறது. நம்ம வீட்டுக்கு போறதுக்காக தான் இந்த ஞானம் இப்போ கிடைச்சிருக்கு. பிறகு ஒருபோதும் இந்த ஞானம் கிடைக்காது. ஆத்மா அபிமானியாக இருப்பவர்கள் அனைவரையும் சகோதரனாக பார்ப்பார்கள். ஆத்மா அபிமானியா இருக்கக்கூடியவங்க தான் எல்லாரையும் ஆத்மா சகோதரன் அப்படின்னு பார்ப்பாங்க. ஷரீரத்தின் விஷயமே இருப்பதில்லை. ஆத்மா என உணரும் பொழுது ஷரீரத்தின் மீது பற்று இருக்காது. ஆகையால் தான் இதை மிக உயர்ந்த நிலை என்று பாபா சொல்கின்றார். சகோதரனுக்கிடையே புத்தி மாட்டிக்கொள்ளும் பொழுது மிகுந்த டிஸ்சர்வீஸ் செய்கின்றனர். ஆத்மா அபிமானி பவ, இதில் தான் உழைப்பு இருக்கிறது. ஆத்மா அபிமானியாக மாறுங்க. இதில் தான் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியே இருக்குங்கிறார் பாபா. படிப்பில் கூட பாடங்கள் இருக்கிறது. நாம் இந்த பாடத்தில் தோல்வி அடைந்து விடுவோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். தோல்வி அடைவதன் மூலம் மற்ற பாடங்களில் கூட மந்தமாகி விடுகிறார்கள். இப்போது உங்கள் ஆத்மா புத்தி யோகத்தின் பலத்தால் தங்க பாத்திரமாக ஆகிக்கொண்டே போகிறது. ஏன்னா பாபாவோட நம்ம புத்தியை இணைக்கிறதுனால நம்ம புத்திங்கிற பாத்திரம் என்ன ஆகுது? தங்கமாக மாறுது. யோகம் இல்லை என்றால் ஞானம் கூட குறைவு. அதற்கு சக்தி இருப்பதில்லை. நிறைய ஞானம் நம்மக்கிட்ட இருந்தாலும் கூட அது கம்மி தாங்கிறாரு. ஏன்னா அதில் சக்தி கிடையாது. யோகா இல்லாதனால அந்த ஞானத்தில் சக்தி இல்லை. யோகத்தின் கூர்மை இல்லை. இது நாடகத்தின் பதிவு ஆகும். குழந்தைகள் தன்னுடைய நிலையை எவ்வளவு முன்னேற்ற வேண்டும் என்று பாபா புரிய வைக்கின்றார். நான் ஆத்மா முழு நாளும் சட்டத்துக்கு புறம்பான காரியம் எதுவும் செய்யவில்லை தானே என்று பார்த்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமத்துக்கு ஆப்போசிட்டா நான் எதையும் செய்யலதானே அப்படின்னு சோதனை பண்ணிட்டே இருங்க. அப்படிப்பட்ட ஏதேனும் பழக்கம் இருந்தால் உடனடியாக விட்டுவிட வேண்டும். ஆனாலும் மாயை 2வது அல்லது 3வது நாள் அந்த தவறை செய்ய வைத்து விடுகிறது. சரி, இனிமே இந்த பழக்கமே இருக்கக்கூடாது, இந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு உறுதிமொழி எடுத்துட்டு பாபா சொல்றாரு, மாயா அப்படி சக்திசாலியா இருக்குது. ஃபர்ஸ்ட் நாள் விட்டுடுது, 2வது நாள் விட்டுடுது, 3வது நாள் செய்ய வச்சுடுதுங்கிறார் பாபா. இது போன்ற சூக்ஷ்மமான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இது முற்றிலும் மறைமுகமான ஞானமாகும். மனிதர்களுக்கு இதை பற்றி தெரியாது. இங்க எப்படிப்பட்ட ஞானம் கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது மனிதர்களுக்கு தெரியாது.
நாங்கள் எங்கள் செலவிலேயே எங்களுக்கு அனைத்தையும் செய்கின்றோம் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். பாபா சொல்றாரு, நீங்க சொல்றீங்க எங்களுடைய செலவுல தான் நாங்கள் எல்லாமே இங்க செஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மற்றவர்களுடைய செலவில் எப்படி செய்ய முடியும்? பாபா சொல்றாரு, உங்களுடைய செலவுல தான் நீங்க செய்யணும், மற்றவங்களுடைய செலவுல நீங்க எப்படி செய்ய முடியுங்கிறார் பாபா. ஆகையால் தான் பாபா எப்போதும் சொல்கிறார், கேட்பதை விட இறப்பதே மேல். சுலபமாக கிடைத்தால் பால் போல, சுலபமாக கிடைச்சது அப்படின்னா அது பாலுக்கு சமம். கேட்டு வாங்கினால் தண்ணீரை போல ஆகுங்கிறார் பாபா. கேட்டு யாரிடமாவது பெறுகின்றீர்கள் என்றால் அவர்கள் வலுக்கட்டாயமாக வேறு வழி இல்லாமல் கொடுக்கிறார்கள். கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக அன்பாக கொடுக்கறது கிடையாது, கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக வலுக்கட்டாயமாக கொடுக்குறாங்க. ஆக அது தண்ணீர் ஆகிவிடுகிறது. பிடுங்கி கொள்கின்றீர்கள் என்றால், கேட்டும் கொடுக்கல, நீங்கள் வலுக்கட்டாயமாக அவங்க கிட்ட இருந்து பிடுங்குறீங்க அப்படின்னா பாபா சொல்கிறாரு, அது ரத்தத்தை எடுத்துக்கொள்வதாகும், ரத்தத்தை கொடுப்பதாகும். நம்மளா அந்த ரத்தத்தை எடுத்துக்கிறதுக்கு சமங்கிறார் பாபா. சிலர் மிகவும் தொந்தரவு செய்கின்றார்கள், கடனாக கேட்கிறார்கள் என்றால் அதுவும் இரத்தத்துக்கு சமமாக ஆகிவிடுகிறது. கடனாக பெருமளவு அப்படி எந்த அவசியமும் இல்லை. தானம் கொடுத்து மீண்டும் திரும்ப பெறுகிறார்கள். பாபாவுக்கு கொடுத்துட்டு திரும்ப எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. இதற்கு தான் ஹரிச்சந்திரனின் உதாரணம் கூட இருக்கிறது. அப்படி செய்யக்கூடாது. அதற்கு முதலே ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்து கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு பகுதியை, இது சிவபாபாவுடைய சேவைக்கு, இது குழந்தைங்களுடைய சேவைக்கு, இது நம்மளுடைய சுய சேவைக்கு அப்படின்னு ஒதுக்கி வச்சுக்கோங்க. அப்போது உங்கள் காரியத்துக்கும் அது உதவும். கடைசியில் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும், சுயதர்ஷன சக்கரமும் நினைவில் இருக்க வேண்டும். அப்போது உயிர் உடலை விட்டு பிரிய வேண்டும். பாபாவனுடைய நினைவோட, சுயதர்ஷன சக்கர நினைவோட நம்மளுடைய புத்தி என்ன ஆகணும், இந்த உடலை விட்டு பிரியணும் அப்படிங்கிறார் பாபா. குழந்தைகள் அந்த அளவு முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் சக்கரவர்த்தி ராஜா ஆக முடியும். கடைசியில் நினைவு செய்து விடலாம், அந்த நேரம் அப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்பது கிடையாது. கடைசியில் நம்ம முயற்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு மனநிலை உங்களால் ஏற்படுத்திக்க முடியாதுங்கிறார் பாபா. இல்லை, இப்பொழுதிலிருந்தே முயற்சி செய்து கடைசியில் அந்த நிலையை சரியானதாக ஆக்க வேண்டும். கடைசியில் சிந்தனை வேறு எங்கேனும் சென்று விட்டது என இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மனநிலை இருக்கக்கூடாது. நினைவு செய்வதன் மூலம்தான் பாவம் அழிந்து கொண்டே போகும். தூய்மையினுடைய விஷயத்தில் தான் உழைப்பு இருக்கிறது என்று குழந்தைகளாகி நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். நம்ம செய்யக்கூடிய முழு முயற்சியே, உழைப்பே எதில் இருக்கு, நம்ம தூய்மையா இருக்கிறதுல தான் இருக்கு. படிப்பில் அந்த அளவு உழைப்பு கிடையாது. இதில் குழந்தைகள் மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும். நாம் சட்டத்திற்கு புறம்பான எந்த காரியமும் செய்யவில்லை தானே, பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொள்ளவில்லை தானே, யாரையும் பார்த்து கவர்ச்சிக்கப்படவில்லை தானே, தேகத்தின் பக்கம், தேகதாரியின் பக்கம் கவர்ந்து இழுக்கப்படலதானே, கர்ம யந்திரியங்கள் மூலமாக சட்டத்துக்கு புறம்பான எந்த காரியமும் செய்யவில்லை தானே என்று தினமும் தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று பாபா சொல்கின்றார். பழைய அழுக்கான சரீரத்தின் மீது முற்றிலுமாக அன்பு இருக்கக்கூடாது. அது கூட தேக அபிமானம் ஆகிவிடுகிறது. நம்மளுடைய சரீரத்தின் மீதே நமக்கு பற்று இருக்கக்கூடாது. அது கூட தேக அபிமானம். அதிலிருந்து உங்க புத்தியை விளக்குங்க. அது பழைய சரீரம், இத்து போன சரீரம்ங்கிறார் பாபா. பற்றற்று இருக்க வேண்டும். ஒரே ஒருவருடன் உண்மையான அன்பு மற்றும் அனைவர் மீதும் பற்றற்று அன்பு இருக்க வேண்டும். ஒரே ஒருத்தர்கிட்ட தான் உண்மையான அன்பு வைக்கணும். மற்ற எல்லார்கிட்டையும் விலகி அன்பு வைங்க, பெயர் அளவுக்கு அன்பு வைங்க அப்படிங்கிறார் பாபா. ஒரே ஒருவரிடம் உண்மையான அன்பு, மற்ற அனைவர் மீதும் பற்றற்ற அன்பு இருக்க வேண்டும். குழந்தைகள் இருந்தாலும் கூட யார் மீதும் ஈடுபாடு இருக்கக்கூடாது. அதனாலதான் பாபா எல்லாரையும் ஆத்மாவா பாருங்க. அந்த குழந்தைங்க உடலுக்கான தந்தை அம்மாவா தான் நம்ம இருக்கிறோம். ஆனா ஆத்மான்னு பார்க்கும் பொழுது சிவபாபா தான் அவங்களுக்கு குழந்தையா இருக்கிறாரு. அதனால அவங்க மீது பெயரளவுக்கு அன்பு வைங்க, அந்த அளவுக்கு பற்றதெல்லாம் வந்துடாதீங்கிறார் பாபா.
என்னவெல்லாம் பார்க்கிறோமோ அனைத்தும் அழிந்துவிடும் என்று தெரிந்திருக்கின்றோம். இப்போ நமக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பிறவியிலையும் இதை விட நல்ல குழந்தைங்க அவங்க மேல அந்த அளவுக்கு நம்ம பற்று தானே வச்சிருந்திருப்போம். அதையும் விட்டுட்டு தானே இங்க வந்திருக்கிறோம். அதனுடைய ஞாபகம்லாம் நமக்கு ஏதாவது இருக்குதா என்ன? அதே போல தானே இப்போ கூட அவ்வளோ பற்று வச்சாலுமே ஒரு நாள் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? எல்லாத்தையும் விட்டு தான் போகணும். அதனாலதான் பாபா சொல்றாரு, அதுக்கு முன்னாடியே உங்க மனசை நீங்க விலக்கிக்கோங்க அப்படிங்கிறார் பாபா. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, என்னவெல்லாம் பார்க்கிறோமோ அனைத்தும் அழிந்துவிடும் என்று தெரிந்திருக்கின்றோம். ஆகையால் அதன் மீதான அன்பு முழுமையாக நீங்கி விடுகிறது. அப்படி இருந்தாதான் அதன் மீது உங்களுடைய பற்று என்ன ஆகும்? நீங்கிடும். ஒருவர் மீதுதான் அன்பு வைக்க வேண்டும். ஒரே ஒரு சிவத்தந்தை மீது மட்டும்தான் நம்மளுடைய அன்பு இருக்கணும். மற்றவர்கள் மீது பெயரளவில் பற்றற்று இருக்க வேண்டும். அன்பு பெயரளவில் வைங்க, பற்று இல்லாத அன்பு வைங்க அப்படிங்கிறார் பாபா. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, தன்னுடைய மனநிலையை எண்ணங்களை மிகவும் சுத்தமாக தூய்மையாக ஆக்க வேண்டும். சட்டத்துக்கு புறம்பான ஸ்ரீமத்துக்கு புறம்பாக தலைகீழான எந்த காரியமும் செய்யக்கூடாது. மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். புத்தி எங்கேயும் சிக்கிவிடக்கூடாது. இரண்டாவது, உண்மையான அன்பு ஒரு பாபா மீதுதான் வைக்க வேண்டும். மற்ற அனைவரிடமும் பற்றற்று பெயரளவில் அன்புடன் இருக்க வேண்டும். ஷரீரத்தில் கூட பற்று இல்லாத அளவு ஆத்மா அபிமான நிலையை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு பாபா நமக்கு வரம் கொடுக்குறாங்க. சுயராஜ்யத்தின் சமஸ்காரங்கள் மூலமாக எதிர்கால ராஜ்ய அதிகாரத்தை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுங்கள். சுயராஜ்யத்தின் சமஸ்காரங்கள், சுயராஜ்யத்தினுடைய பழக்கம், நம்மளையே நம்ம ஆட்சி செய்யக்கூடிய அந்த பழக்கத்தின் மூலமாக எதிர்கால ராஜ்ய அதிகாரத்தை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுங்கள். விளக்கம்: நீண்ட கால ராஜ்ய அதிகாரி ஆவதற்கான சமஸ்காரம் நீண்ட கால ராஜ்ய அதிகாரி ஆக்கிவிடும். நீண்ட கால ராஜ்ய அதிகாரி ஆவதற்கான அந்த சமஸ்காரம் இருந்தது அப்படின்னா நீண்ட காலமாக ராஜ்ய அதிகாரியா நீங்க மாறிடுவீங்க. அதாவது இங்க நம்ம ரொம்ப காலமா சுயராஜ்ய நம்ம அதிகாரியா நம்ம இருந்தோம், அந்த சம்ஸ்காரம் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா தான் எதிர்காலத்துல என்ன பண்ண முடியும்? நம்ம ரொம்ப காலமா ராஜ்ய அதிகாரியா நம்ம ஆக முடியுங்கிறார் பாபா. ஒருவேளை அடிக்கடி வசமாகி கொண்டே இருந்தால் அதிகாரியாக இருப்பதற்கான சமஸ்காரம் இல்லையெனில் ராஜ்ய அதிகாரிகளின் ராஜ்யத்தில் இருப்பீர்கள், ஆனால் ராஜ்ய பாக்கியம் பெற முடியாது. எனவே ஞானம் என்ற கண்ணாடியால் தனது அதிர்ஷ்டத்தின் தோற்றத்தை பாருங்கள். நீண்ட கால பயிற்சியால் தனது விசேஷ சகயோகி வேலைக்காரர்கள் மற்றும் ராஜ்யத்தின் வேலைகளுக்கு துணையாக இருப்பவர்களை தனது அதிகாரத்திற்கு உட்பட்டு நடத்துங்கள். நம்மளுடைய கர்ம இந்திரியம், நம்மளுடைய மன புத்தி சன்ஸ்காரம், இதுதான் நம்மளுடைய மந்திரிகள். அப்போ நம்ம ஆத்மா ராஜாவா இருந்து இதை நம்ம இப்போ நம்மளுடைய கண்ட்ரோலை கொண்டு வரணும். இதன் மீது நம்ம ஆத்மா ராஜ்யம் செய்யணும். ராஜா ஆனால்தான் அதிர்ஷ்டசாலி என்று சொல்வார்கள். இப்போ நம்ம நம்மளுடைய கண்ட்ரோலை அதை கொண்டு நம்ம ராஜாவாக இருந்தோம்னா தான், ஆத்மா ராஜாவாக இருந்தோம்னா தான் எதிர்காலத்தில் நம்ம ரொம்ப காலத்துக்கு ராஜ்ய அதிகாரியாக இருக்க முடியும். இந்த பயிற்சியை கூட நம்ம ரொம்ப காலமாக இப்போ செய்யணும் அப்படிங்கிறார் பாபா. ஸ்லோகன்: சக்தியை கொடுக்கும் சேவை செய்வதற்காக எல்லையற்ற வைராக்கியத்தின் மனநிலையை வெளிப்படுத்துங்கள். நம்ம எல்லாருக்குமே, இயற்கைக்கு சரி மற்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடிய, மனசா சேவை பண்ணக்கூடிய சேவையை நம்ம செய்யணும் அப்படின்னா எல்லையற்ற வைராக்கியத்தினுடைய உள் உணர்வை, அந்த மனநிலையை நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்படிங்கிறாரு. அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? மற்றவர்களுக்கு சக்தியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.